இயற்பியல். ஃபிசிக்ஸ். சார் எனக்கு சயின்ஸ் வரல சார். அதெல்லாம் சும்மா நம்மளை சுற்றியிலும் நடக்கிறது, நம்ம உடம்புக்குள்ளே நம்மளை இப்போ நடக்கிறது ஓடுறது எல்லாமே இயற்பியல் தான். ஃபேன் ஓடுறதுலேருந்து எல்லாம் இயற்பியல் தான். லைட் எரியிறது இயற்பியல். எப்படி லைட் எரியுதுன்னு கற்றுக்க போகிறோம். எப்படி நம்மளால் நடக்க முடியுது கற்றுக்க போகிறோம். எப்படி ராக்கெட் மேலே போகுது, பறவை எப்படி பறக்குது, அதெல்லாம் கற்றுக்க போகிறோம். நம்மளை சுற்றிலும் தான் நடக்குது, அதை கற்றுக்கிட்டோன்னா அதுக்கு பேர் தான் இயற்பியல். ஃபஸ்ட் நாளே பார்த்துருப்போம், நம்மளை சுற்றிலும் நடக்கிறதான் பாடமாக பிரித்து வச்சுருக்காங்க. அதை கற்றுக்க போகிறோம். நடக்கிறதுக்கு எதனால நடக்கிறோம்? ஏன் தண்ணி ஊற்றி விட்றோம், வளன்னு இருக்கிற தண்ணி இடத்துல நடக்க முடியுமா? வலிக்கு விழுந்துடுறோம். ஏன் வலிக்கு விழுந்துடுறோம்? வலிக்கிறது சார். ஏன்? உராய்வு அங்கே குறைஞ்சி போயிடுச்சு. அதுதான் சயின்ஸ். அதுக்கான பேரை தெரிஞ்சுக்க போகிறோம். உராய்வு செய்ய அதுக்கு பேர். கஷ்டமா அது நம்மளை சுற்றியில் நடக்கிறது கற்றுக்கிறதுக்கு? எப்போ சார் கஷ்டம்? அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறோம்ல மொட்டையா வார்த்தைங்கிறது நமக்கும் வார்த்தைக்கு சம்மந்தமே கிடையாது. மனுஷனாக உருவாக்குனது தான் வார்த்தைகள், எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை இயற்கை கிடையாது. அந்த எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணுறதுனால தான் நமக்கு கஷ்டமாயிருக்கு. புரியாமல் மனப்பாடம் பண்ணுறது, புரியாமல், அதனால தான் கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டோம்னா கஷ்டமே கிடையாது. போன தடவை பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாம் நடத்திட்டு பாடத்துக்கு கடைசியில் கொஸ்டின் ஆன்சர் யார் பண்ணுறா? படிக்கலாம் கிடையாது. நீங்கள் எதுவும் சும்மா அட்டன் பண்ணிங்க, ஆன்சர் கேட்டால் சொல்லிடுறீங்க. அப்போ அந்த வார்த்தையை அங்கே புரிஞ்சுக்கிட்டு வரோம் பாடம் படிக்கும் பொழுது. அதனால் ஈஸி. அப்படி தான் படிக்கணும். அதை விட்டு ஒரு கொஸ்டின்னு 4 ஆன்சரு 4 லைன் இருக்கும், அதை மனப்பாடம் பண்ணி போய் வாங்கி எடுக்கிறது. உங்கள் திறமையெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க? வீண் அடிச்சிட்டானுங்க. ஆமாம். ஒரு சப்ஜெக்ட்னால் அது வராது சார். எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட் வரும். புரிஞ்சுக்கிறது தான் சப்ஜெக்ட். வரும் வராதெல்லாம் கிடையாது. பறவை எப்படி சார் பறக்குது? எந்த விதிப்பதி சார்? அதை கண்டுபிடிச்சிருக்கான் ஒருத்தன். அதனால அவன் பேரே அதுக்கு வச்சுட்டாங்க. பறவை இதனால தான் பறக்குது அப்படின்னு. நியூட்டனுடைய 3வது விதி. நியூட்டனுடைய 3வது விதி என்ன சொல்லுது? டேர்ல் ஆஃப் நியூட்டன். ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு சமமான, அதுக்கு எதிர் திசையில் ஒரு விசை செயல்படும். விசைனா என்ன தெரிஞ்சுக்கும். விசை இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. இப்போ விசை இருக்கிறனால தான் நீங்கள் தலையாட்டுறீங்களா? மசிலில் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகிறதுனால அந்த தலையை எப்படி ஆட்டுறீங்க. சிரிக்கிறது, கண்ணை சிமிட்டுறது எல்லாமே என்னது? விசையினால தான். நடக்கிறதே விசையினால தான். இந்த சேரை தூக்குறது எல்லாமே விசை தான். இங்கிலீஷில் வந்து ஃபோர்ஸ், அவ்வளோதான். அதெல்லாம் இதில் தான் தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் ஃபிசிக்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சு பண்ணணுன்னா மேத்தமேட்டிக்ஸுடைய பேசிக்ஸ் இது அவசியம், ரொம்ப ரொம்ப. சரியா? அதில் மேத்தமேட்டிக்ஸில் பேசிக்ஸில் பின்னம், ஆங்கிலத்தில் வந்து ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு குழந்தைங்க சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். போயிட்டு அந்த வீடியோ இருக்கு இல்லையா, போயிட்டு 93 வீடியோ இருக்கும் லேட்டஸ்ட்டாக போட்டதில். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு லேட்டஸ்ட்டாக போட்டிருப்பேன். அதில் ஒரு 10லேருந்து 20 வீடியோ வந்து பிஎம்னு போட்டிருப்பேன். அப்படின்னா பேசிக் மேக்ஸ் ஆர்டராக சீரியல் நம்பர் படி பார்த்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பின்னெல்லாம் சும்மா வார்த்தையை மனப்பாடம் பண்ணி விட்டானுங்க. ப்ராக்டிக்கலுக்கு அது சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். கேட்க வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? ஆமாம். பின்னெல்லாம் தூள் கலைப்பிடுவோம் சார். சால்வ் பண்ணுவீங்க. ப்ராக்டிக்கலாக அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. அதான் பிரச்சனை. ப்ராக்டிக்கலாக அர்த்தம் தெரியணும். அப்போ ஃபிசிக்ஸ் ஈஸியாகிடும். அடுத்தது தசம எண், டெசிமல். பின்னத்தோட இன்னொரு டைமென்ஷன் தான் தசம எண். தசம எண்ணை பின்னமாக மாற்றலாம், பின்னத்தை தசம எண்ணாக மாற்றலாம். அதேமாதிரி பின்னங்களுடைய வகைகள் இது தெரிஞ்சிருந்தீங்கன்னா 50% மேக்ஸில் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இங்கே கேட்க வச்சு சொல்லிக் கொடுப்பேன். ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும். சரியா? இல்லைனா 10 to the power -1 அப்படின்னு போடுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. 10 to the power 1ன்னு போடுவேன். என்ன அர்த்தம்னு தெரியாது. பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். நாளைக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு அளவீட்டியல் தான் வரும் ஃபிசிக்ஸில், மெஷர்மெண்ட். அதான் பார்க்க போகிறோம். அதனால் தெரிஞ்சுட்டு வாங்க.
அது பாருங்கள், அது புரிஞ்சு பார்க்கணும், சும்மா அப்படியே ஓட்டி விட்டு போகக்கூடாது. சரியா? ஆமாம். அட்ராக்டிவாலாம் இருக்காது, குழந்தைத்தனமாக தான் இருக்கும் கிளாஸு. அது புரிஞ்சுக்கிட்டுனா அது எங்கேயோ போகும். நீ பெரிய பெரிய ஆளுங்களாம் பாருங்கள், ஜாமவான்லாம் யதார்த்தமாக குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க. அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அவனுக்கு வாழ்க்கை தெரியும் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. கருணாநிதி எடுத்துக்கோங்க, கலைஞரை, அண்ணா. கலைஞர் சாவர வரைக்கும், சாவறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன இருக்குது, 90 வயசு வரைக்கும் ஃபேஸ்புக்கில் அப்டேட் போடுற ஆள். 90 வயசில் ஃபேஸ்புக்கில் அப்டேட் போடுறான்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து போகிறது. உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. நானே ஃபேஸ்புக்கு 2012 தான் என்ட்ரு ஆகிறேன். அப்போ சாகிற வரைக்கும் குழந்தைத்தனமாக இருந்திருக்கான். யார் சார் குழந்தை டெஃபினிஷன் கொடுக்குறாங்க? எவன் ஒருத்தன் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் வயசாகி போச்சுன்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் கட்டுறது கையளவு, அவனுக்கு நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறான்ல, அவன் தான் குழந்தையாக இருக்கான்னு அர்த்தம். கற்றுக்கிட்டே இருப்பான், புதுசெல்லாம் வர வர கற்றுக்கிட்டே இருப்பான். எனக்கு எல்லாம் தெரியுண்டா அப்படின்னு நினச்சா முடிஞ்சு போச்சு, கற்றுக்க முடியாது. அதோட என்ன ஆச்சு அவன் வளர்ச்சி? அவன் 14 வயசாக இருந்தாலும் சரி, அவன் முத்துன மூங்கில். 90 வயசு ஆனாலும் சரி. இன்னும் இவரெல்லாம் இருக்கார்ல, மன்மோகன் சிங்லாம் பாருங்கள், அவருக்கு அந்த 90 வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். யதார்த்தமாக இருப்பார், பெருசாலாம் அழிக்க மாட்டார். அவர் குழந்தை இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கார், அப்டேட் பண்ணுவார். அந்த மாதிரி அப்துல் கலாம் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய ஹீரோவாக காட்டியிருப்பாங்க, எளிமையான மனிதர் அப்படி இப்படின்னு. அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அவரை ஏன் கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனால் சூப்பர், கடைசி வரைக்கும் அவர் குழந்தைத்தனமாக தான் இருந்தார். பேசுகிறது பாருங்கள், இவ்வளோ பாருங்க. அப்போ நமக்கு கட்டுறது கையளவு. ஒன்று தெரிலன்னா தெரியலன்னு சொல்லணும் ஓப்பனா. தெரியாது, இதை கற்றுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கணும். அப்போ கட்டுறது கையளவு. சாகிற வரைக்கும் என்னது, சாகிறதே ஒரு கற்றுக்கிறதாங்கிறாங்க பெரிய ஆளுங்க, நான் சொல்லலை. தெரியாதுன்னா தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கணும். இன்டர்வியூவே போகிறீங்க, தெரியலாம், சாரி சார் அவங்க கேட்குறது புரியலைன்னா திரும்ப கேட்கணும். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி, சார் புரியலை சார் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணும், அரைகுறையாக சொல்லக்கூடாது. அப்புறம் கொஸ்டின் புரியுது, ஆனால் அதுக்கான அர்த்தம் தெரியல, சாரி சார் எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறேன் சார் போட்டு அது இதையும் போட்டு வளர்ப்பக்கூடாது, எனக்கு தெரியுது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்குது, நம்ம ஸ்டூடெண்ட்டே இருக்காங்க. 2 பேர் இந்த டிஎன்இபியில் பாஸ் ஆகி போகிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். இவன் இன்டர்வியூனா என்னென்னு என்கிட்ட கற்றுக்கிட்டு போகிறான் ஒரு 10 நிமிஷங்க. அந்த பொண்ணு வரல. அந்த பொண்ணு 20 நிமிஷம் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, ஆக ஓகன்ட்டு. அந்த பொண்ணுக்கு 4 மார்க்கு தான் போட்டாங்க. இவன் போனவொன்னே வெளியில் அனுப்பிட்டாங்க. இவனுக்கு 9 மார்க்கு. சார் லஞ்சம் கொடுத்தீங்களா சார்? இல்லை, ரொம்ப புவர் ஃபேமிலி, எதுவுமே கிடையாது. 2 பேரும் ஒரே ட்ரெயினில் வராங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு. ஆத்தூர் வாழப்பாடி 11 மணிக்கு ரிசல்ட் வருது. அது வரைக்கும் இந்த பொண்ணு பயங்கர ஜாலியாக பேசிட்டு வருது, எனக்கு கிடச்சிரும் ஆகா ஓவன்ட்டு. அவன் சோகமாக வரான். 10 மணிக்கு எனக்கு ட்ரெயின் எடுக்கும்பொழுது கூப்பிட்டான், சார் இப்படி சார்ன்ட்டு. கிடச்சிட்டியா வாயா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு வந்து கூட பார்க்கல என்னைய, அதனால் அந்த பொண்ணை பற்றி நம்ம 11 மணிக்கு ரிசல்ட் வந்துருச்சு நைட்டே. இன்டர்வியூ முடியுது கடைசி நாள் 11 மணிக்கு. அதுக்கப்புறம் இவன் சந்தோஷமாக இருங்க, அந்த பொண்ணு டச்சுன்னு ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் நினைக்கிறது கிடையாது எதுவுமே. என்னது இன்டர்வியூ எப்படி நடக்கும் அதெல்லாம் அங்கே எதிர்பார்க்குறதே வேறு. யதார்த்தமாக இருந்தீங்கன்னாக்க ஹிட் ஆயிடுவீங்க யதார்த்தமாக. ரைட். அதனால் எனக்கு இது வரும் வராது அப்படிலாம் கிடையாது. நம்மளை சுற்றியில் நடக்கிறதுங்க எப்படிங்க வராமல் போகும்? தப்பாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டானுங்க வார்த்தை, அது முன்னே வேற்று மொழியில் கற்றுக் கொடுத்தது. இன்னொன்று மனப்பாடம் பண்ணுறோம் கேள்வியாக இந்த 4 லைன் அப்படி தானே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த லைனில் ஒரு வார்த்தையை மாற்றினாலும் மார்க் வராது. அப்படி தானே? அதனால தான் சிந்தனை இல்லை. மற்றபடி எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட் வரும். சரி, ஃபிசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா என்ன பண்ணணும்? ஆமாம், பின்னம் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க.
அது புரிஞ்சாதான் இங்கே புரியும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை நடுவில் அதையும் சொல்லி தருவேன், கொஞ்சம் அப்படியே எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னாக்கா இதில் ஃபோனில் இப்படி வரிசையாக வரும். ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க, பல டைம் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக 2-3 நாளில் பார்த்து முடிங்க. அப்போ தான் ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் போனீங்கன்னா மேக்ஸ், எஸ்எஸ்ஐ அதெல்லாம் பார்க்காதீங்க, இது வேண்டாம். அந்த பாருங்கள், ஆப்டிடியூட் ரீசனிங்லேயே வீக்கெண்டுன்னு போட்டிருக்கு, அது வேண்டாம். ஆப்டிடியூட் ரீசனிங்கில் 2023 மொத்தம் 93 வீடியோஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. சரியா? இப்போ 2.1, 2.2, 2.3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2.3 முன்னாடி இருக்குது, 2.1 பின்னாடி வரணும்னா 2.1 பார்த்துட்டு தான் 2.3க்கு வரணும். 2 பார்த்துட்டு அப்புறம் 3க்கு வரணும். இப்போ ஆர்டர் புரிஞ்சு படிக்கணும். ஒரு இடத்துல எந்த இதாவது புரியலைனாலும் கேட்கணும், சும்மா பார்த்துட்டு போகக்கூடாது தயவு செஞ்சு. இந்த மற்ற வீடியோ பார்க்குற மாதிரி உட்காந்து அப்படி படுத்துக்கிட்டு காலையில் முழிச்ச உடனே அப்படி பார்க்காதீங்க. எந்திரிச்சு உட்காந்து நோட்ஸ் எடுங்க தயவு செஞ்சு. புரியலாம் வந்து கேளுங்க, இந்த இடம் புரியல, அது ஒன்றுமே கிடையாது. ஆமாம், அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இயற்பியல், இயற்கையை பற்றி படிக்கிறனால என்னது, அதுக்கு பேர் இயற்பியல். இயற்கையை பற்றி படிக்கிறதில் மூணாக பிரிச்சுட்டாங்க. அதான் இயற்கை அறிவியல். ஃபஸ்ட்டு நடத்திட்டு இருப்பேன், சொன்னா இயற்கை அறிவியல். அதை மாற்றி வச்சுட்டானுங்க. இயற்கை அறிவியலில் 3 இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல்னால் இயற்கைன்னு அர்த்தம். ஃபிசிக்கல் சி போட்டுக்கு, ஃபிசிக்கல் சயின்ஸ். சயின்ஸ்னால் ஏதாவது ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் என்ன அர்த்தம், இயற்கையை பற்றி தெரியும். இயற்கை அறிவியல். இந்த இயற்கை அறிவியலை 3ஆக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு அதையும் வச்சுக்கலாம், இதையும் வச்சுக்கலாம். சரி, ரைட். வேதியியல், கெமிஸ்ட்ரி. வேதியியல்னால் என்ன மணிகண்டன்? ஜோஸ்னா கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணிங்க தானே? சொல்லணும். உங்கள் பேர் மறந்து போச்சு. வைஷ்ணவி. டெய்லி வந்தீங்கன்னா தான் பேர் ஞாபகம் இருக்கும், அப்பப்போ வந்தீங்கன்னா மறந்து போயிடும். வைஷ்ணவி சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஒரு பட்டிக்காட்டாக இருக்கிறான், அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அப்போ தான் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வள்ளுவர் ஒரு குறளில் சொல்கிறான், பல டைம் சொல்லியிருக்கேன். யார் ஒருத்தன் ஒரு கருத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அல்லது ஒரு புத்தகத்தை படிக்கிற, அப்போ அதில் ஆழமான கருத்தையும் புரிஞ்சிக்கணும். அடுத்தது, ஒரு ஆழமான கருத்தையும் எளிமையாக அடுத்தவனுக்கு சொல்ல தெரியணும். அவன் தான் அறிவாளின்னு சொல்கிறாரு. யார்? வள்ளுவர். அந்த குறள் பேர்லாம் மனப்பாடம் பண்ண தெரில, பொருள் தெரிஞ்சது அது பிடிச்சிக்கிட்ட. சரியா? பாமரனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். சொல்லுங்கள். கெமிக்கல் சேஞ்சை பற்றி படி. கெமிக்கல் சேஞ்சுனா என்ன? அடுத்த கேள்வியே வரக்கூடாது. நான் யார் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஓப்பன் டு ஃப்ளோர். கெமிஸ்ட்ரி. சார், ஒரு பொருள் எப்படி இன்னொரு பொருளாக இயற்கையிலே மாறுது, கெமிக்கல்னால எப்படி மாறுது? முதல்ல ஒரு பொருள் எதால் ஆணுச்சு, அப்புறம் தானே இன்னொரு பொருளாக மாறும். ஒரு பொருள் எதால் ஆணுச்சு, அந்த பொருள் எந்த பொருள் கூட சேரும், சேர்ந்தாக்க என்ன பொருளாக மாறும். சேருமா சேராத? ஃபஸ்ட்டு எல்லா பொருளும் எல்லா ஆட்டம் கூட சேராது தானே. அந்த பொருள் எந்த ஆட்டம் கூட சேர்ந்துச்சுனாக்கா என்ன பொருளாக மாறும். வீட்டில் பண்ணுறீங்களா? அரிசி, உளுந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அரிசி, உளுந்து, உப்பு, தண்ணி இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் அரைச்சோம்னாக்கா மாவு வருது. அதுக்கப்புறம் உப்பு போட்டு கரைக்கணும். கையில் உள்ள பாக்டீரியாவும் உள்ளே போய் என்ன பண்ணும், அதை நொதிக்க வைக்கும். சயின்ஸு, பயாலஜி. நொதித்தல் என்ன வேலை? அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்ஸு. பாருங்கள், எல்லாமே வீட்டுக்குள்ளேருந்து எல்லாம் நடக்குது. கையை வச்சு மாவில் என்ன பண்ணணும், அப்படி அடிக்கிறாங்கல்ல, அது ஃபிசிக்கல் ப்ராசஸ்ஸு.
எல்லாமே நம்மளை சுற்றியில் நடக்கிறத அங்கே பிரித்து வச்சுருக்கான். சரி ரைட். அப்போ ஒரு பொருள் எதால் ஆணுச்சு, அந்த பொருள் எதோட சேர்ந்தால் என்ன பொருளாக மாறும் அப்படிங்கிறத பற்றிலாம் படித்தோம்னா அதோட கேரக்டர் படித்தோம்னா என்னது, ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேருமா சேராதா, சேர்ந்து வேறு பொருளாக மாறுமா மாறாதா அப்படின்னு படித்தா அந்த கெமிக்கல் ப்ராசஸ் பற்றி படிக்கிறது. சரியா? அப்போ பொருளை பற்றி படிக்கிறது. அடுத்தது இயற்பியல், இதுவும் பொருள் தான். இது மெயினாக பொருளோட இயக்கத்தை பற்றி படிக்கிறது இயற்பியல். இது ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று. இது ஆற்றலோடு தொடர்புடையது இயற்பியல். ஆற்றல்னா என்ன பண்ணுவோம்? ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். வேலை என்ன பண்ணும்? ஆற்றல் வேணும். ஆற்றல் இருந்தால் தான் வேலை நடக்கும். சரியா? ஒரு பொருள் இயங்குனா ஏன் இயங்குது, அதோட வேகம், வெலாசிட்டி, அதாவது திசை வேகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பொருள் எதால் அணிச்சின்னு படித்தா வேதியியல். அந்த பொருளோட இயக்கம் நிற்குதா ஓடுதா அதை பற்றிலாம் படித்தோன்னா என்னது இயற்பியல். ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று. சரியா? அடுத்தது உயிரியல். இதுதான் இயற்கையை பற்றின அறிவியல். இதெல்லாம் ஒரே சப்ஜெக்டாக தான் இருந்துச்சு, அப்புறம் பிரித்து கொண்டு போயிட்டாங்க டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்டில். உயிரியல். பயோனா உயிர்னு அர்த்தம். எங்கெல்லாம் பயோன்னு வருதோ அது உயிரியல்னு அர்த்தம். இங்கிலீஷ் வரது இங்கே தெரிஞ்சுக்க. ஏன்னா நம்ம தங்கிலீஷ் ஆகிட்டோம், திரும்ப தாய்மொழியை அழிக்க தான் பார்க்குறானுங்க. சரி, உயிர்களை பற்றி படிக்கிறது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது உயிரியல். நம்ம உடம்பே ஒன்றுது பொருளால் ஆனது. நம்ம தானே, நம்ம உடம்பு பொருள் தானே. நம்ம உடம்பு பொருள்னா என்னென்னு பார்த்தோம். பொருளுக்கு டெஃபினிஷன் மேட்டர். பருப்பொருள் டெஃபினிஷன் என்ன? ஒரு இடத்த பிடிச்சிக்கும், அப்புறம் மறந்துட்டீங்கன்னா படிக்கலைன்னு அர்த்தம். உங்கள் வீட்டுக்கு வழி மறந்துடுவீங்களா? இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு வழி மறந்துடுவீங்களா? பட்டன் போடுறதுக்கு மறந்துடுவீங்களா? அது எப்படி மறப்போம்? பட்டன் எப்படின்னு போடுறது தெரில சார், சொல்லுவீங்கம்மா? அது மாதிரி தான் இதுவும். கற்றுக்கிட்டிங்கன்னா அதை மறக்கக்கூடாது, ரிவிஷன் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிச்சிக்கும், வால்யூம் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன வேணும்? வால்யூம்லாம் எல்லாம் இங்கே கற்றுக்க போகிறோம் ஃபிசிக்ஸில். பொறுமையாக தான் போக போகிறேன், டைம் இருக்குது நமக்கு நிறையா. அப்புறம் அதுக்குள்ளே எவ்வளோ சின்ன சின்ன துகள்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு பேர் என்னது? அதுக்குள்ளே எவ்வளோ சின்ன சின்ன துகள்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அப்படின்னா என்னது? ஒரு பொருளுக்குள்ளே எவ்வளோ சின்ன சின்ன துகள்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னது? புரியல. லாபமா? காம்பவுண்டா? நிறை. நிறை மாஸ். எத்தனை தடவை பார்த்தோம்? எது ஒன்றுக்கு மாஸ் நிறையும். நம்ம உடம்பு நிறையா இல்லையா? நம்ம உடம்பு உடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உறுப்புகள் கிடைக்கும். இப்போ இதயம், அது ஒரு உறுப்பு. அதை பிரிச்சிங்கனாக்கா என்ன கிடைக்கும்? டிஷ்யூ கிடைக்கும். நிறையா சின்ன சின்ன டிஷ்யூனா நிறையா செல்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செய்யும், ஒரே வேலையை செய்யும். 2-3 டிஷ்யூ சேர்ந்தது தான் நம்ம இதயம். அந்த டிஷ்யூ உடச்சிங்கன்னா செல்லு கிடைக்கும். செல்லை உடச்சா என்ன கிடைக்கும்? செல் நுண்ணுறுப்பு கிடைக்கும். பயாலஜியில் பார்ப்போம். சரியா? ஆர்கனல்ஸ். செல் நுண்ணுறுப்பு உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? மாலிக்யூல் கிடைக்கும், மூலக்கூறு. மாலிக்யூலை உடச்சிங்கன்னா ஆட்டம். ஆட்டம் உடச்சிங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இன்னும் நிறையா இருக்குது. காட்ஸ் பார்ட்டிகள் பார்த்தோமா? கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா இல்லையா? எப்படி மறக்கும்? மறந்தீங்கன்னா அது இங்கே வந்து உட்காந்துருக்க டைம் வேஸ்ட். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வேஸ்ட்டு கிடையாது, உங்கள் நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. சரியா? நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அதனால் மாறுங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு மாறுங்க, அவ்வளோதான். மறக்கக்கூடாது. அது லைஃப். இப்போ நீங்கள் நான் யாரான்னு கேள்வி கேட்டுருக்கணும். இந்த ஃபேன் எப்படி ஓடுதுன்னு கேள்வி கேட்டுருக்கணும். ஃபேன் என்னது? அது ஒரு பருப்பொருள். சரி. அப்போ நம்ம உடம்பு என்னது? ஒரு பருப்பொருள். உடம்பு இயங்குதா? தலையாட்டுறோம், பொருள் இயங்க வைக்கிறது.
தலையாட்டுறோம், கை கால் ஆட்டுறோம், கண்ணு சிமிட்டுறோம். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நரம்பு வழியாக மூளைக்கு போகும். கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமாக தான் மூளைக்கு போகுது அது. கெமிக்கல் ப்ராசஸ் ப்ளஸ் கெமிக்கல் ப்ராசஸ் நடந்து மாலிகுல் மூவ் ஆகும். மாலிகுல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபிசிக்கல் ப்ராசஸ். அப்படி தான் இன்ஃபர்மேஷன் உங்கள் மூளைக்கு போகுது. திரும்ப அங்கேருந்து உங்கள் மூளை இன்ஃபர்மேஷனை கொடுத்து இப்போ தலையாட்டு, இப்படி தலையாட்டு சரி எல்லாமே சொல்லும். சார் டாக்டர்லாம் கிடையாது, ஒன்றும் சாதாரண விஷயம் புக்கில் உள்ளது தான் பேசுகிறோம். எல்லாத்தையும் புக்கில் கற்று 10வது வரைக்கும் வச்சுருக்கான். 10வதுக்குள்ளே உள்ளது தான் நான் சொல்கிறேன். பெரிய ஃபிலாசபி அதெல்லாம் கிடையாது. ஃபிலாசபினா நானாக சொல்கிறது ஏதோ ஒரு கதையை. இது அறிவியல். மனுஷங்க தான் கண்டுபிடிச்சிருக்கான் இப்படி தான்டா நடக்குதுன்னு. அதுதான் புக்கில் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கஷ்டமா அது? ஆமாம் பாருங்கள், கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. சரி, அப்போது இந்த ஃபிசிக்ஸும் வேதியியலும் சேர்ந்து ஒரு ப்ராசஸ். வேதியியல் ஆற்றலை பற்றி படிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆற்றல் தான் என்னென்ன வேலையை செய்யுது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பருப்பொருளை பற்றி படிக்கிறது. இது ரெண்டு சேர்ந்த ஒரு ஜந்து தான் உயிர்கள் நம்மலாம். அதுவாக என்ன பண்ணும்? அதுவான இல்லை, வெளியிலேருந்து தான் ஆற்றலே கிடைக்கும் அதுக்கு. அது ஒரு சில வேலைகளை அது விருப்பப்படி செஞ்சுக்கும் உயிர்கள். ரைட். இதெல்லாமே யார் படைச்சது? இயற்கை படைச்சது. அதனால தான் இது எல்லாத்துக்கும் என்னென்னு சொல்லுவாங்க? ஃபிசிக்கல் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க. மனிதனால் உருவாக்கப்பட்டதை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது? மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்களை அதை கற்றுக்குறோம். இப்போ அரசாங்கம், பொருளாதாரம் இதெல்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது. சோசியல் சயின்ஸ். ஏன் சார் அதுக்கு சோசியல் சயின்ஸ்னு வச்சுருக்கான்? மனிதன் கூட்டமாக வாழ்கிறதுனால தான் அதெல்லாம் உருவானுச்சு. தனியாக வாழ்ந்துருந்தால் உருவாயிருக்காது. அதனால் அதுக்கு பேர் சோசியல் சயின்ஸ். இந்த பேசிக் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் எல்லா சப்ஜெக்டோட பேசிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேள்வி இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்கும். கேள்வியை புரிஞ்சுக்க பார்த்த உடனே அப்போ இது இங்கே வரும், இது இங்கே வரும், இது இங்கே வராது, இதாங்க ஆன்சரு அப்படின்னு போட்டுடலாம். சரியா? ஒன்று அங்கே ஆன்சர். இன்னொன்று வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளை சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும். ஆமாம், அதுக்கு தான் அங்கே வைக்கிறது. 10வது வரைக்கும் வச்சுருக்கிறான். மனப்பாடம் பண்ணி உங்கள் பாவம் உங்கள் டேலண்ட்லாம் கெடுத்து விட்டானுங்க. சரி. சமூக அறிவியல். அதையும் மீறி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுருப்பீங்க. மனப்பாடம் மைண்டில் நிற்கலை, புரிஞ்சு படித்தா தான் நிற்கும். அப்படியே மறக்காது. அதுவும் முழுசாக புரிஞ்சு படிக்கலை, ஓரளவுக்கு படிச்சிருப்போம் புரிஞ்சு படிக்கிறவங்களும். சரியா? நானே என்ன புக்கில் படிக்கிறதில் நிறைய விஷயம் எனக்கே தெரியாது. அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆமாம். அப்போது எதெல்லாம் எஸ்டிடி. அடுத்தது பொருளாதாரத்தை பற்றி பார்த்துருப்போம். மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கை எப்படி இருக்குது? அதான் பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ். அடுத்தது புவியியல். பூமியை பற்றி படிக்கிறது புவியியல். இந்த புவியியல் தெரியணும்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இயற்கை அறிவியல் தெரிஞ்சால் தான் புவியியல் படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட். அப்புறம் சிவிக்ஸ். நமக்காக ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிறோம்ல அது. ஆமாம். இங்கே பாருங்கள், இந்த புவியியலை பேஸ் பண்ணி, புவியியல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த 3 கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி 3 சேர்ந்தது தான் புவியியல். இந்த புவியியலை வச்சு மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கை இருக்கும். புரியுதா? நிறையா தண்ணி வளம், மண் வளம் இருந்தால் விவசாயம் செய்வான். அந்த வளம் இல்லை அப்படின்னா வேறு வேலைக்கு போவான். அப்போ உன்னோட கேரக்டரு, நீ என்ன தொழில் பண்ண யார் முடிவு பண்ணுவா? சரியா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோடைய அரசியல் அமைப்பு இருக்கும், அரசாங்கம் இருக்கும். நல்ல சிந்தனையோட, பரந்த மனப்பான்மையோடு இருந்து எல்லா வளமும் கிடச்சிருந்துனாக்கா மக்களாட்சி எல்லோரும் சமம்னு வாழ்வோம். முட்டாளத்தனமாக பழசையை யோசிச்சுட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம்? எனக்கு நீ கீழே, உனக்கு அவன் கீழே, உனக்கு அவன் கீழே அப்படின்னு ஏற்றத்தாழ்வோடு இருப்போம். அந்த மாதிரிலாம். அப்போ இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? புவியியல். சரியா? அப்போது வரலாறுனா என்ன சார்? மனிதனுடைய கடந்த கால பொருளாதார நடவடிக்கை எப்படி இருந்தது,
அரசியல் நடவடிக்கை எப்படி இருந்தது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்த மனிதனுடைய எப்படி சாப்பிட்டான், எப்படி தூங்கினான், என்ன தொழில் செஞ்சான், எங்கே தூங்கினான், ட்ரெஸ் பண்ணானா இல்லையா, பயந்தானா, கடவுள் வழிபட்டானா, அப்படி நேற்று வரைக்கும் நம்ம முன்னோர்கள் இந்த ஏரியாவில் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதானது எஸ்டிஇடி வரலாறு. ரைட். இதெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க, சப்ஜெக்டாக பிரித்து வச்சுக்கிட்டு. ஆமாம், ஒவ்வொரு டீச்சராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றையும் டீச்சர்னால் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் 10th வரைக்கும் 8th வரைக்கும். அப்போ தான் அங்கே இதை பற்றி பேசும்பொழுது அதை போய் சொல்ல முடியும். பாருங்கள், நான் எது பார்த்துருந்தோம், எக்கனாமிக்ஸ் பார்த்தோமா கடைசியில். எக்கனாமிக்ஸில் பார்க்கும்பொழுது எதெல்லாம் இருந்துச்சு, பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிறோமா, பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுவோம். எக்கனாமிக்ஸில் நம்ம இவ்வளோ சாப்பிட்ணுன்ருக்கு, இவ்வளோ கூட கம்மியாக சாப்பிட்டானாக்கா கலோரி கம்மியாக சாப்பிட்ருக்கான், வறுமை கோட்டு கீழே உள்ளான் இருக்கான். அதை பற்றி சொல்லலை இவனுங்க ஒழுங்கா. இவனுங்களுக்கு தேவையானது மட்டும் பூத்தி விட்டு போயிட்டானுங்க. அப்போ அது எதை பற்றி படிக்கிறது, சாப்பாடு எதை பற்றினது, பயாலஜி பற்றினது. அதேமாதிரி அதை அளவிடுறாங்களா, கலோரி இத்தனை கலோரின்னு. அது எங்கே சார் இருக்குன்னா ஃபிசிக்ஸில் இருக்கும். கலோரி வேல்யூனா இங்கே தான் தெரிஞ்சுக்குவோம். கலோரிஃபிக் வேல்யூ, கலோரி வேல்யூ அப்படின்னு. இவ்வளோ கலோரி சாப்பிட்ணும். ஏன் சார் கலோரின்னு அதுக்கு பேர் வச்சான்னு பார்த்தோம்னா வேதியியல் தெரிஞ்சாதான் தெரியாது. கலோரிங்கிறது வெப்பாற்றலை பழக்கிறதுக்கான இன்னொரு அளவீடு. கார்போஹைட்ரேட் உடஞ்சா என்ன கிடைக்கும், நமக்கு ஹீட்டு தான் கிடைக்கும். அந்த ஹீட்டை வச்சு தான் நம்ம உடம்பு நம்ம சர்வைவ் ஆகிறோம். ஓகேவா, எங்கேயோ சுற்றி விட்றான்டா அப்படின்னு இருக்கும், மாறிக்கங்க சரியா. ஒரு கொஸ்டின், ஏன்னா நம்ம மைண்ட் செட்லாம் ஒரு கொஸ்டின்னு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க, அதை மனப்பாடம் பண்ணி அங்கே போய் வாங்கி எடுத்துடலாம். அதே மைண்ட் செட்டில் தான் நம்மளை ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் இது வித்தியாசமாக இருக்கும். சரி பார்ப்போம். இதுதான் அப்போ எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட் வரும், பயப்படக்கூடாது சரியா. சரி, இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம், இயற்பியல் பற்றி பார்க்க போகிறோம். இயற்பியல்னால் என்ன சார், மெயினாக ஆற்றல்களை பற்றி படிக்கிறது. ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் 2 தான் இருக்குது. பிரபஞ்சம், ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ். 2 தான் இருக்குது. என்னென்ன கெமிஸ்ட்ரி முடிஞ்சவங்க ரீகால், 2 தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நாம சார் அது 2 சேர்ந்தது தான் நம்ம சரியா. அதான் சொல்லுவாங்க, உங்கள் பாணியில் சொல்லலாம், சக்தி இல்லையல் சிவம் இல்லை, சிவம் இல்லையல் சக்தி இல்லை. சக்தி தான் ஆற்றல், எனர்ஜி. சிவன் தான் உடல், பருப்பொருள். இப்போ எனர்ஜி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என் உடம்புல எனர்ஜி இல்லை, ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அப்போ நான் யார், டெட் பாடி. சிவம் மட்டும்தான் இருக்கும், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஐயோ என்னை கண்டா பயந்து ஓடுவீங்க, ஐயோ பணம் போட்டு வச்சுருக்கானுங்க போகாதரா அப்படின்னு, நோய் தொத்திக்கும் அப்படின்னு. என் உடம்பை எரிச்சிட்டிங்க, என் உயிர் இருக்குல்ல அது மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, ஐயோ சிவா பேயா சுற்றிக்கிட்டு இருக்காண்டா, அப்பயும் பயப்படுவோம். ஆமாம், அது ஆற்றல். அப்படி 2 இல்லைன்னா நம்ம கிடையாது, நம்ம உடம்பு. 2 சரி. பிரபஞ்சம், யூனிவர்ஸ், அது 2 தான் இருக்குது. நிறைய பேர் முன்னாடி அட்டன் பண்ணியிருப்பீங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தான் சொல்லணும், அதெல்லாம் நீங்கள் சொல்லணும் தான் நான் அடுத்து சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஆற்றல் தான், இன்னொன்று பருப்பொருள். ஆற்றல் அதான் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ரைட். ஆற்றல்னா எனர்ஜி, பருப்பொருள்லாம் மேட்டர் இங்கிலீஷில். இங்கிலீஷ்காரங்க தமிழ் கற்றுக்கங்க, தமிழ்காரங்க இங்கிலீஷ் கற்றுக்கங்க. தாய்மொழி தெரியலன்னா அதோட கொடுமை எதுவுமே கிடையாது சரியா. ஆமாம். ஆற்றல்னா என்ன சார், விஷயம், ஒரு வேலையை செய்வதற்கான திறன், ஒரு வேலையை செய்வதற்கான திறன். ஒவ்வொரு வாரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கணும். வேலையை இப்போ நோட் பண்ணாதீங்க. செய்வதற்கான திறன், எபிலிட்டி டு டூ அ ஒர்க்,
ஸ்கில்லு கிடையாது. ஸ்கில்லுன்னா வேறு. ஸ்கில்லு அப்படின்னா திறமை கிடையாது, அது வேறு. சரி, வேலை தான் ஒர்க்கு. அப்படின்னா என்ன சார்? அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. வேலை அப்படின்னாக்கா, இப்போ வேலை நடந்திருக்கு அப்படின்னாக்கா, ஒரு பொருளின் இடப்பெயர்வு. ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்திருந்தால் அங்கே வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ மேட்டர், பொருளின் இடப்பெயர்வு. ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து இடப்பெயர்னு வச்சுக்க, இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்திருந்தால் அப்போ அங்கே வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வேலை நடக்கணும்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். இங்கிலீஷில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ மேட்டர் இஸ் கால்ட் known as ஒர்க். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன சார்? ஆமாம், இப்போ ஒரு பொருள் இங்கே இருக்குது, நான் நகட்டி இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ அந்த பொருள் அங்கே என்ன பண்ணியிருக்கு? வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தம். இப்போ என் வாய் என்ன ஆகுது? கீழே வந்துட்டு மேலே போகுது. கீழே வந்துட்டு போகுதா உதடு, இந்த இது தாடை. அப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீங்கள் தலையாட்டுறீங்களா? உங்கள் தலை வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தம். ஃபேன் ஓடுதா? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேனு ஆஃபில் இருக்குது, அது வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்போ வேலை செய்யணுன்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். நம்ம உடம்புக்கு ஆற்றல் எப்படி கிடைக்குது? சிம்பிளாக குழந்தைத்தனமாக யோசிக்கணும். பிரச்சனை படிப்பாக பார்க்காதீங்க, குழந்தைத்தனமாக யோசிக்கணும். கார்போஹைட்ரேட் உடஞ்சி அந்த ஹீட்டு தான் நமக்கு வேலை செய்யும். அந்த ஹீட்டை நம்ம உடம்பால் உடைக்க முடியலன்னா அன்றைக்கி செத்து போயிட்டோன்னு அர்த்தம். சரியா? ரைட். அப்போ கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி என்னது? கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் ப்ராசஸ்னால தானே போய் உட்காந்துச்சு கெமிக்கல் எனர்ஜி. நம்ம தலையாட்டுறோம், அந்த கெமிக்கல் எனர்ஜி என்னவா மாற்றுறோம்? ஃபிசிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். பார்ப்போம். ரைட், அது மாதிரி. ரைட். அப்போது அடுத்தது இந்த பேசிக் புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே அப்படியே லிங்க் பண்ணிகிட்டே போகணும். பதரீஸ் கவனிங்க, அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சரி, இதை என்னது? ஆற்றலுக்கான டெஃபினிஷன். அடுத்து பருப்பொருளுக்கான டெஃபினிஷன். எது ஒன்றுக்கு? நிறை, ஆங்கிலத்தில் மாஸ், மற்றும் வால்யூம், பருமன் அல்லது கொள்ளளவு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபிசிக்ஸில். அளவீடு. ஒரு பொருளை அளந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த பொருளோட கேரக்டர்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கெமிஸ்ட்ரிக்கே பேஸ் எது? ஃபிசிக்ஸ். பருமன், கொள்ளளவு. நீங்களாம் புக்கே எடுக்க தேவையில்லை, சும்மா கிளாஸை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், அப்படியே பாஸ் பண்ணிடலாம். 2-3 தடவை பார்த்தீங்கன்னா போதும், புக்கே தொட வேண்டாம். ஆமாவா? ஃபீல் பண்ணீங்களா அதை? என்ன பண்ணீங்க? ஒழுங்கா கெமிஸ்ட்ரி அந்த ஃபேக்ட் படிக்காமல் விட்டீங்க. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் முடிஞ்சிருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு? என்னென்னம்மா முடிஞ்சிருக்கு? எக்கனாமிக்ஸ் 3 முடிஞ்சிருச்சு. வெரி குட். கிளாஸ் அட்டன் பண்ணதெல்லாம் என்ன தேவையில்ல, பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு. நான் ஒன்றுமே பண்ணல, உங்கள் மூளையெல்லாம் பூத்தலை, அந்த மந்திரம் ஓதலை, எதுவும் பண்ணல. என்ன பண்ணேன்? அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிய வச்சேன். நான் இப்படி கதையாக பார்ப்போம், இதே தான் எல்லாத்துக்கும். நல்லா புரிஞ்சிட்டு வாங்க தயவு செஞ்சு. ரைட். நீங்களாம் பருந்து. ஆமாம், உங்களை என்ன பண்ணிட்டானுங்க? நீங்களாம் பருந்து. நீங்கள் முட்டையை அடகாத்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் கோழிக்கிட்ட விட்டுட்டாங்க. முட்டையை கொண்டு போய் கோழி அடகாக்கிறதுல அங்கே போட்டாங்க. சரியா? கோழி அடகாத்து நீங்கள் பிறந்திருக்கீங்க, பொறிச்சு வந்திருக்கீங்க. நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டீங்க? கோழி என்ன பண்ணும்? குப்பையை நோண்டிட்டு தெரியும் அங்கேயே. ஆனால் நீங்கள் யார்? பருந்து. பருந்து எங்கே போகலாம்? வானத்தில் அவ்வளோ தூரம் பறக்கலாம். ஆனால் குப்பையை கிண்டிகிட்டு கிடக்குறீங்க. உங்கள் தப்பு கிடையாது. அவங்க பண்ண உங்கள் சின்னதுலேருந்து அப்படி.
நான் சொல்கிறேன் பருந்து நீங்களாம் வாங்க பறக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றேன். யார் பிடிச்சி வரீங்களோ பறக்க ஆரம்பிப்பீங்க என் கூட. இல்லைன்னா அங்கே குப்பையை கிண்டிட்டு சாப்பிட்ற வரைக்கும் எவனாவது என்ன பண்ணுவான், பிடிச்சி கசாப்பு வச்சுருவான், சூப்பு வச்சு சாப்பிடுவான். பார்த்துக்கோங்க. சூப்பு வச்சு சாப்பிட்றோன்னா என்ன அர்த்தம், சின்ன வேலைக்கு போயிட்டு அவன்கிட்ட அடிமையாக உட்காந்துருப்பீங்க. அதான் சொல்ல வரேன், பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது பருப்பொருள். அது ரெண்டுக்கு என்ன வேணும்? பருப்பொருள்னால் நிறையும் பருமனும் எதுக்கு இருக்கோ அதான் பருப்பொருள். நிறையினான்னு அர்த்தம், ஒரு பொருளுக்குள்ள எவ்வளோ சின்ன சின்ன துகள்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா என்னது, அதான் நிறை. சரியா? அது இடத்த பிடிச்சிக்கணும். அந்த நிறை என்ன பண்ணணும், இடத்த பிடிச்சிக்கணும். இப்போ இந்த நம்மளை சுற்றிலும் வளிமண்டலம் இருக்கா, கேஸ் இருக்கா, அது நிறை. அது பூமி மேலே குறிப்பிட்ட இடத்த பிடிச்சிருக்கு, அதுக்குள்ளே நம்ம பூந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இருக்கிற இடத்துல அந்த கேஸ் கிடையாது, நம்ம அந்த இடத்த பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம உடம்பு பருப்பொருள், ஏன்னா நிறை இருக்குது நம்ம உடம்புக்கு, இடத்த பிடிச்சிக்குது. ஸோ நம்ம உடம்பு என்னது, பருப்பொருள். பூமி ஒரு பருப்பொருள். சேரு, கேஸு, தண்ணி, அந்த பேப்பரு, அந்த ஃபேனு, அந்த பல்பு, டிவி, டேபிளு, சூரியன், சந்திரன் எல்லாமே பருப்பொருள் தான். கல், மண், மரம், செடி, கொடி எல்லாமே பருப்பொருள். ஆடு, மாடு, கோழி, மீன், பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே பருப்பொருள். இருக்கிறதுல சின்ன பருப்பொருள் இது கெமிஸ்ட்ரி முடித்தவங்க. நம்ம கண்டுபிடிச்சதில் சின்ன பருப்பொருள் ஆட்டம் கிடையாது, எலக்ட்ரான் தான். அதோட என்ன இருக்குது, காட் பார்ட்டிக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சயின்ஸு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். சயின்ஸ் கண்டுபிடிக்கிறான்னு அர்த்தம், புதுசாக கண்டுபிடிக்கிறானா? இயற்கையில் என்ன இருக்கா அதை கண்டுபிடிக்கிறான், அவ்வளோதான். நம்மளான்னு ஒன்று மனுஷெல்லாம் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர்லாம் இல்லை. அதே மீறி போனீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், அதை உங்களை அழிச்சு போடும். சரி, இதான் பருப்பொருள். இது ரெண்டு தாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க இதில். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வச்சு நிறைய தியரியெல்லாம் இருக்குது. இதுதான் எங்கே போனாலும் இதை வச்சு தான் ஃபங்க்ஷனே ஆகுது. சரி, அடுத்தது ரெண்டுக்கும் ஒரு விதி இருக்குது. ரெண்டுக்குமே என்ன இருக்குது, ஒரு விதி இருக்குது. விதினா என்ன சார்னா, கட்டாயம் அதை நடக்கும், கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு எதுக்கு, ஆற்றலுக்கான விதி. அதாவது ஆற்றல் அழிவின்மை விதி. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள், மனப்பாடமே பண்ணக்கூடாது. ஆற்றல் அழிவின்மை விதி. மனப்பாடமே பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன எடுக்கலான்னு பார்த்தோம், எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் எடுக்கலான்னு தான் வந்தேன் மூடு. அப்புறம் என்ன கேட்டீங்க, ஜியாகிரஃபி எடுக்கலான்னு சொன்னீங்க. சரி ரெடி, எடுக்கலான்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் என்ன கேட்டீங்க, ஃபிசிக்ஸ்ன்னீங்க. ஏதாவது புக் எடுத்து படிச்சேனா? அதே மாதிரி தான் உங்கள் மூலையும் பருந்து. நீங்கள் புக் எடுத்துலாம் படிக்க வேணாம், பார்த்தோன்னு சொல்லிட்டு வரலாம், மாறுங்கன்ற. மனப்பாடம் பண்ணாதீங்க. வார்த்தையை புரிஞ்சு வச்சுருந்தா போதும். புரிஞ்சதுக்கான வார்த்தையை தேடி உங்கள் மனசு சொல்லிடும். எதையும் நான் மனப்பாடம் பண்ணல. ஆற்றல் பாருங்கள், உங்கள் பேரே மறந்து போச்சு. எத்தனை மாதமாக கிளாஸுக்கு வரீங்க? 5 மாதமாக பார்க்குறேன், பேர் மறந்து போச்சு, கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி. அப்போ என்னாலே இவ்வளோ முடியுதுன்னா விஷயத்தை புரிஞ்சு படிக்கும் பொழுது, நீங்களாம் இப்போ தான் சின்ன பசங்க, உங்களுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கும். நான்லாம் இதெல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னோடய உடம்பெல்லாம் இந்த சூழ்நிலை, இந்த இன்ஸ்டியூட்னால் எனக்கே இவ்வளோ ஞாபகம் இருக்குண்ணா. நீங்களாம் இப்போ தான் அதான் சொல்லுவாங்க, இந்த வயசு ஓடுற பாம்பை காலில் மிதிக்கிற வயசுடாம்பாங்க. ரத்தம் சூடான ரத்தம்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக உங்கள் டேலண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே போகலாம். ஆமாம், அதுக்கு மண்டக்கணமும் வந்துடக்கூடாது. உங்களால் முடியும், அப்படி பேலன்ஸ்டாக இருக்கும். சரியா? ஆற்றல் அழிவின்மை விதி. அந்த ஆற்றலுக்குன்னு ஒரு விதி இதுதான். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலை மாற்றலாம். அதான் இது ஆற்றலுங்க தமிழ் ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றலுக்கு அழிவே கிடையாது. அப்போ எப்படி சார் உருவாகிறது? ஃபேன் ஓடுதா சார், ஆற்றல்னால தான் சார் ஓடுது.
அது ஒரு வகையான ஆற்றல், இன்னொரு வகையான ஆற்றலாமா. இந்த பிரபஞ்சம் இருக்குல்லையே, அதோட பெருசு எதுவும் இல்லை. இந்த பிரபஞ்சம் உருவாகும் பொழுது எவ்வளோ ஆற்றல் இருந்ததோ அவ்வளோ ஆற்றல் தான் இப்பயும் இருக்குது. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் எவ்வளோ ஆற்றல் உருவாகும் பொழுது எவ்வளோ பருப்பொருள் இருந்துச்சோ அவ்வளோ பருப்பொருள் தான் இன்னமும் இருக்குது பிரபஞ்சத்துலேயே. பிரபஞ்சத்தில் ஒரு சின்னூண்டு கண்ணுக்கே தெரியாத தூசி தான் இது நம்ம பூமி. கண்ணுக்கே தெரியாது. பிரபஞ்சத்துக்கு தூரமாக போய் பிரபஞ்சத்தை நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கே தெரியாது நம்ம பூமியை. இப்போ கண்டே பிடிக்க முடியாது. சரியா? கடல் தண்ணியில் ஒரு உப்பு கல்லை கண்டுபிடிக்க முடியுமா? தெரியாது. அது மாதிரி. சரி. ஆற்றல் அழிவின்மை விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப், அதாவது எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஒரு வகையான ஆற்றல் இன்னொரு வகையான ஆற்றலாக மாறும். பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போது அங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஃபேன் ஓடுதா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது. நம்ம உடம்புல கெமிக்கல் எனர்ஜி, கார்போஹைட்ரேட் ஓடிட்டா அதில் ஹீட்டு. அப்போ கெமிக்கல் எனர்ஜி ஃபிசிக்கல் எனர்ஜியாக மாறுது. நம்ம ஓடுறது, ஒடியாடுறது, இப்போ நீங்கள் வாயை அசைச்சது, கண்ணை சிமிட்டினது எல்லாமே. ஆமாம், கெமிக்கல் எனர்ஜி என்ன எனர்ஜியாக மாறுது? ஃபிசிக்கல் எனர்ஜியாக மாறுச்சு. ஓகேவா? அந்த மாதிரி. அப்போ ஒரு ஆற்றல். அந்த கெமிக்கல் எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? சூரியனில் உருவானுச்சு. கெமிக்கல் ப்ராசஸ்னால ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட்டு நேராக தாவரத்து மேலே வந்து மோதுது, மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போயிடுது. அந்த லைட் எனர்ஜி சூரியனில் ஹீட் எனர்ஜி தான் ப்ரொடியூஸ் ஆகும், அது லைட் எனர்ஜியாக மாறும், தாவரத்தில் வந்து படும். மைட்டோகாண்ட்ரியா குளோரோஃபைலுக்கு போகும். மைட்டோகாண்ட்ரியாவில் இல்லை, சாரி, குளோரோஃபைல் பச்சையத்துக்கு போகும். அங்கே என்ன ஆயிரும்? அது கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றிடும். அப்போ கேட்பாங்க, ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன எனர்ஜியாக மாறுது? லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறிடுச்சு. அதுதான் கார்போஹைட்ரேட். அதை பிடிக்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம். நம்ம உடம்பு என்ன பண்ணுது? அந்த கெமிக்கல் எனர்ஜியை, கெமிக்கலை உடைக்குது. உடைச்சா என்னாமோ? ஹீட்டு ப்ரொடியூஸ். அந்த ஹீட்டை வச்சு கை காலை ஆட்டுறோம். அது மெக்கானிக்கல் எனர்ஜி. பிரச்சனை ஓகேவா? புரியுதா? பயங்கரமாக ஒரு மாதிரி தலையை சுற்றி காட்டில் விட்ட மாதிரி இருக்கா? கண்ணை கட்டி சும்மா கவனிங்க, படிக்கிற மாதிரி பார்க்காதீங்க. அடுத்தது, அந்த போலீஸ் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்து காமிச்சிங்களா? கிளாஸ் அட்டன் பண்ணதெல்லாம் ஆன்சர் வந்துச்சா? தெரியுதா? அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே. கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம், சும்மா கவனிச்சிங்கன்னா போதும். அதான் என்னது? ஆற்றல் அழிவின்மை விதி. நீ நம்மளாம் புதுசாக எந்த ஆற்றலையும் உருவாக்க முடியாது. ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறும். இப்போ நம்ம கை கால் ஆட்டுறது, ஓடுறது, ஒடியாறது, அந்த ஆற்றல் எங்கேருந்து வந்தது? நம்ம உருவாக்குனதா? யார் உருவாக்குனது? சூரியன்லேருந்து வந்தது. ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா என்னாச்சு? கார்போஹைட்ரேட்டாக மாறிச்சு, அதை உடைக்குது, அதுலேருந்து கிடைக்கிறது தான். திரும்ப என்ன பண்ணுறோம்? ஓடுறோம், ஒடியாரோம். நம்ம உடம்புலேருந்து என்ன ஆகும்? ஹீட்டு வெளியில் போகும், திரும்ப மேலே போயிடும். உயிரெல்லாம் நம்ம டெஃபினிஷன் சொல்ல முடியாது. ஆற்றலும் பருப்பொருளும் சேர்ந்தது உடம்பு. அந்த எனர்ஜி இருந்தால் தான் என்ன ஆகும்? நம்ம உயிரோடு இருக்க முடியும். அப்படி வேணால் சொல்லலாம். எனர்ஜி தான் உயிர்னு சொல்ல முடியாது. சரியா? ரைட், நல்ல கேள்வி. உயிருக்கு அவன் என்ன சார்? உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள். கெமிஸ்ட்ரி வந்து உயிரற்ற பொருளை பற்றி படிக்கிறது. பயாலஜி உயிர் உள்ள பொருளை பற்றி படிக்கிறது. ரெண்டு இருக்குது பருப்பொருளில். பருப்பொருளில் ரெண்டு மேலே இருக்கு இல்லையா? பருப்பொருள் கேட்டதுனால சொல்லிடுறான் இங்கே. அதுக்கு டெஃபினிஷன் சொல்கிறானுங்க, மனப்பாடம் பண்ணக்கூடாது. பருப்பொருளில் ரெண்டு இருக்குது மேட்டரில். ஏ பயோ மேட்டர், உயிரற்றது. ஏ பயோ மேட்டர்லேருந்து தான் பயோ மேட்டர் உருவாகும். பயோனா உயிர் உள்ளதுன்னு பார்த்தோமா? ஏ போட்டோம்னா அதோட ஆன்டானிம்ஸு. ஆமாம், அதோட ஆன்டானிம்ஸ் உயிரற்ற பொருள். சார் இதெல்லாம் கேள்வி, இதெல்லாம் கேள்வி வராது. ஆனால் இதை புரிஞ்சு வச்சுருந்தா நிறைய கேள்விக்கு ஆன்சர் போடலாம். உயிரற்ற பொருள் டேரெக்டாக கேட்க மாட்டான். கேட்குற அளவுக்கு அவன்கிட்ட மண்ணில் சரக்கு இருக்காது. சரியா? ஆமாம். ஆனால் இதை வச்சு புரிஞ்சுக்கிட்டா பின்னாடி நிறைய விஷயத்தை நீங்கள் ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம், ஆன்சர் பண்ணலாம் ஈஸியாக. அந்த கான்செப்ட் வச்சு ஆன்சர் போட்டு விடலாம். யூபிஎஸ்சியில் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கியா? அது மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஃபேக்டை மனப்பாடம் பண்ணி உட்காந்து அதுலேருந்து கொஸ்டின் நீ ஒன்றால் ஆன்சர் பண்ண முடியாது.
சரியா? டிஎன்பிசி அப்படி தான் இருக்குது. ஆமாம், மாறலாம், எது வேணாலும். ஃபேக்டை வச்சு கேட்க மாட்டாங்க, கான்செப்ட் தான் எல்லாமே. சரி, ரைட், பார்ப்போம். உயிரற்ற பொருள் எது? ஆட்டமு, பூமி, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இதெல்லாம் வந்து என்னது? உயிரற்ற பொருள். செங்கல், மண், சூரியன் எல்லாமே உயிரற்றது. அடுத்து உயிர் உள்ள பொருள். உயிர் உள்ள பருப்பொருள். பயோமேட்டர். உயிர் உள்ள பொருள். இந்த உயிரற்ற பொருள் தான் உயிர் உள்ள பொருளாக மாறும். உயிர் எப்படி சார் உருவானுச்சு அப்படின்னாக்கா, இப்போ எப்படி வளிமண்டலத்தில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து, ஆக்சிஜனும் கார்பனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுதா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தண்ணி ஃபார்ம் ஆச்சா? அது அதோட நின்று போச்சு. ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு அப்படின்னாக்கா, இந்த சூரிய வெப்பத்தை எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்டு ஃபார்ம் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் தான் ஃபார்ம் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு தண்ணி சேர்ந்து சூரிய ஒளி எடுத்துக்கிட்டு ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. திரும்ப சூரிய ஒளி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது? அது இன்னொரு பெரிய மாலிகுலாக மாறுது. அப்படியே மாறி 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 ஃபஸ்ட்டு உயிரினம் தோன்றுது. கெமிக்கல் ப்ராசஸ் தான் அது. சின்ன மாலிகுல் பெரிய மாலிகுலாக மாறுது, பெரிய மாலிகுல் அதோட பெரிய மாலிகுலாக மாறுது, அதோட பெரிய மாலிகுல், அப்படியே மாறி 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 ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு? ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த செல் என்ன பண்ணுது? அதை மாதிரியே வெளியிலேருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு அதை மாதிரி இன்னும் ரெண்டாக உடையுது அந்த செல்லு. அந்த 2 செல்லு என்ன பண்ணுது? வெளியிலேருந்து உணவு எடுத்துக்குது. உணவுனா என்ன அர்த்தம்? அதுக்கு தேவையான எனர்ஜி பருப்பு. அதான் பார்த்தோம்ல, பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான பொருள் இன்னொரு வகையான பொருளாக மாறணும். ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆயிடுச்சு, அது 2ஆக உடையினா என்ன பண்ணும்? உணவு வேணும், வெளியிலேருந்து சாப்பாடு எடுத்துக்குது. 2 செல்லாக உடையுது. அந்த 2 செல் இன்னும் 2ஆக உடையுது. அதை என்ன பண்ணும்? வெளியிலேருந்து உணவு எடுத்துக்கும். அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆற்றல் வேணும், வெளியிலேருந்து உணவு எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்குது. அப்போ கெமிக்கல் ப்ராசஸ்னால தான் என்னாச்சு? ஃபஸ்ட்டு உயிரினம் தோன்றுது. அது அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 மனுஷனாக வந்து நிற்கிறோம். பயாலஜியில் பார்ப்போம், பொறுமை வேண்டும் அதை பற்றி. ரைட், அதான் உயிர். அப்போ உயிரற்ற பொருளுக்கும் உயிர் உள்ள பொருளுக்கும் வித்தியாசம் டெஃபினிஷன் சொல்கிறான். எது ஒன்று அதை மாதிரியே இன்னொன்று உற்பத்தி பண்ணுதோ அதை மாதிரியே. செல்லு நம்மளாம் கிடையாது சார். அப்போ ஆண்கள் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை, நம்ம கிடையாது. ஆண் நானா சிவானா? நான் கிடையாது. என் உடம்புல கோடிக்கணக்கான செல் இருக்காங்க, அவங்க தான் சிவானா. இந்த செகண்ட் என்ன பண்ணுது? அந்த செல்லு 2 பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதோட விளைவாக தான் அம்மாவோட கருவில் ஒரே செல்லாக ஃபார்ம் ஆனோம். நம்மெல்லாம் பல செல்லாக மாறுவோம். அம்மா கருவிலே பல செல்லாக மாறி எல்லா உறுப்பு வந்தவுடனே அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியில் வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? வெளியிலேருந்து உணவு எடுத்துக்கிட்டு அப்படியே வளருவோம். நிறைய செல்லு உருவாகிட்டே இருக்குன்னு அர்த்தம், வளர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ வளர்ச்சின்னா என்ன அர்த்தம்? நிறைய செல்லு உருவாகுது. அப்போ நிறைய செல் உருவானா என்ன வேணும்? இந்த விதிப்படி பொருண்மை எளியா விதி, சாப்பாடு சாப்பிட்ணும் ஒழுங்கா, சாப்பிட்டா தான் நிறைய செல்லாக. அதனால் நிறையா சாப்பிட்றோம், குண்டா வெயிட் ஆகிடுவான். சாப்பாடு பற்றாக்குறையாக இருங்க, ஸ்டண்டட் குரோத், மால் நியூட்ரிஷன்னா பற்றாக்குறையான உணவு. கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம், சாரி எக்கனாமிக்ஸில். புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணணும்? ஒழுங்காக சாப்பிட்ணும், சாப்பிட்ற அளவுக்கு வேலை செய்யணும். சாப்பிட்ற அளவுக்கு வேலை செய்யலாம், என்ன ஆயிடுவோம்? குண்டாயிடுவோம். அப்போ என்ன ஆயிடுவோம்? ஒபிசிட்டி. இந்தியாவில் ஒபிசிட்டி அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வேலை செய்கிறதில்ல. அதுவும் உங்கள் தப்பு இல்லை, இந்த சொசைட்டி சின்னதுலேருந்து உங்களை அப்படி எடுத்து பிடிச்சி. சரியா படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், விளையாடலாம் போகவே கூடாது. ஐயோ படிப்பு படிப்பு படிப்பு, விளையாடவே விட்றதில்ல. ஆமாம், சரி, கற்றுக்கிட்டு நீங்கள் மாறுங்க. அப்புறம் உங்களுக்கு அப்புறம் உங்கள் சந்ததியினரை மாற்றுங்க. யூரோப்பியன்ஸ்லாம் பாருங்கள், கம்பல்சரி விளாட்றோம். ஒபிசிட்டிலாம் அங்கே கம்மி தான், அவ்வளோ ஃபேட் சாப்பிடுவானுங்க. ஆமாம், அதுவும் சுவிட்சர்லாந்தெல்லாம் போனீங்கன்னா கரெக்டாக வாரத்தில் சோசியல் வாக்கிங்லாம் போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க பாருங்கள் அங்கங்கே. அதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணும். போய் ஏதாவது இதை அரைச்சிட்டு வாமானா கூட ஐயோ பிள்ளைய படிக்கணும்,
அப்படின்னு அனுப்பிடுறாங்க. பையன் ஐயோ பையன் படிக்கிற பையன் இப்போ நீ படுறா என்னது போய் படிக்க போகிறோம் உட்காந்து புக்கை எடுத்துக்கிட்டு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம உடம்பை வந்து இயற்கைப்படுத்திருக்கு. சரி, இப்போது வெளியிலேருந்து சாப்பாடு எடுத்துக்கணும். எடுத்தால் என்னாகும், அந்த ஒரு செல்லு 2 செல்லாக மாறும், பல செல்லாக மாறி வாழ்றோம். அதான் உயிருள்ள பொருள். இப்போ செல்லு தான் உயிருள்ள பொருள் அடிப்படை எது? செல்லு. இந்த செல்லு தான் பல செல்லாக மாறும். ஒரு செல் உயிரி, அப்புறம் பல செல் உயிரி. ஒரு செல் உயிரிலே இப்போ காலனியாக வாழ்வாங்க, தனித்தனியாக தான் இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க. ஒரு செல் உயிரிகள் ஈஸ்ட்டு அதெல்லாம். அப்புறம் பல செல் உயிரியாக மாறுது. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேலையை பிரிச்சுக்கிறாங்க. நீ என்ன பண்ணு, எல்லாத்துக்கும் ரத்தத்தை அனுப்பு. ரத்தம் என்ன பண்ணு, அது செல் நிறைய செல்லு சேர்ந்தது தான் ரத்தம். சாப்பாடெல்லாம் அது எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. பேசாதீங்க, கவனிங்க. கண் ஒளியை மட்டும் நீ உள்ளே வாங்கு. காது எல்லாம் நிறைய செல்லு சேர்ந்தது தான் காது, சத்தத்தை உள்ளே வாங்கு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம அப்படி பல செல் உயிரிகளான நம்மெல்லாம் சேலம் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோம். நீ டாக்டர் வேலை பார்த்துக்கோ, நீ லாயர் வேலை பார்த்துக்கோ, நீ வந்துட்டு பாதி வேலை பார்த்துக்கோ, நீ வந்துட்டு அந்த மாதிரி பிரிச்சுட்டு வேலை திறமையின் அடிப்படையில் பிரிக்கணும், ஜாதி அடிப்படையில் பிரிக்கக்கூடாது. அதுதான் தப்பு. திறமையின் அடிப்படையில் பிடிச்ச வேலைக்கு போய்க்கும். எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், இப்போ நான் சேலத்தில் இருக்க உங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேலத்தில் இருக்க எல்லாத்துக்காக ஒர்க் பண்ணுவீங்க. அது ஆல்ரெடி எங்கே உருவாயிடுச்சு, நம்ம உடம்புக்குள்ளேயே. ஃபிலாசபி கிடையாது இது. இந்த சாமியார் கிளாஸ் எடுக்கிறானுங்களா, அது கிடையாது, சயின்ஸு. அங்கே போய் உக்காந்துட்டு காசை கொடுத்துட்டு உக்காந்துருக்கானுங்க. இன்றைக்கி சாயந்தரம் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் கல் வியாபாரி, அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட இன்னொரு பேசிகிட்டு இருக்கார், அவர் பணக்கார். இந்த கல் வேணும், அந்த கல் வேணும்னு. நான் பக்கத்தில் டீ குடிச்சிட்டே. ஏன்னா அவர் சொல்கிறார், கல் வாங்குறவர், ஏன்னா இதோட அதுதானே எனர்ஜி அதிகம். இந்த ஏதோ ஒரு கல் கேட்குறாரு, 2 கல், அந்த கல் வேணாம், இந்த கல் கொடுங்க, இந்த கல்லோட இந்த கல் தான் எனர்ஜி அதிகன்றார். கல்லுக்கு போடுறாங்களா மோதிரம், இந்த என்ன கருங்காலி மாலைலாம் போட்டுட்டு தர்றானுங்களே டிவியில் விளம்பரம் வந்து, கருங்காலியாக. அங்கே எங்கே இருக்குது எனர்ஜி? அது சும்மா அது செத்து போனது, அது செத்து போன செல்லு கருங்காலி. எனர்ஜி எங்கே இருக்குது? நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அதை வேலை செய்ய வைக்கணும். மூளை உன்னை என்கரேஜ் பண்ணிவிட்டு நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா உன் உடம்பு வேலை செய்யும். அங்கே உன் உடம்புல தான் இருக்குது எனர்ஜி. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, நம்ம கிளாஸ் தானே வந்துருச்சு. இப்போ நடந்தது முட்டாப்பையை செய்கிற வேலை. அது சாமியாரங்களும் அந்த வேலையை காசாக்கிடுவானுங்க. அதில் நிறையா விஷயம் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஐயோ மணி இவ்வளோ ஆயிடுச்சா, பரவாயில்ல, ரைட், பார்ப்போம். கதை மாதிரி கவனிங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்துடும், பார்ப்போம். அதாவது அப்போது இந்த உயிரற்ற பொருள் தான் என்ன ஆகுது, மாலிகுலாக மாறி சின்ன சின்ன இதாக மாதிரி வெளியிலேருந்து உயிரற்ற பொருளையும் ஆற்றலையும் எடுத்துக்கிட்டு அதை மாதிரியே இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணுது. அப்படி உற்பத்தி செய்ய எது ஒன்றுலாம் அதை மாதிரியே இன்னொன்று உற்பத்தி பண்ணுதோ அவைகள் எல்லாம் என்னது, உயிருள்ள பொருள். எது ஒன்று அதை மாதிரியே இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ண முடியாதோ அது வந்து உயிரற்ற பொருள். கேளுங்கம்மா, ஏதோ சவுண்டு வந்துச்சு, டவுட் இருந்தால் கேளுங்க. புரிஞ்சதா? ஏதோ என்ன கேள்வி கேட்டீங்க நீங்கள்? எனர்ஜி தான் உயிரா? இல்லை, எனர்ஜி பருப்பொருள் 2 சேர்ந்தால் தான் உயிர். உயிர்னா என்ன சார்? அதுக்கிட்ட எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். எனர்ஜி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுவே அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கும். உயிர் உள்ள பொருள், பொருள் தான் உயிர். பொருள் எனர்ஜி 2 சேர்ந்தால் தான் உயிர் உள்ள பொருள். சரியா? இப்போ நான் அது ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது உள்ளுக்குள்ளே என்ன பண்ணணும், வெளியிலேருந்து சாப்பாட்டை உள்ளே இழுக்கணும். அமீபாவே எடுத்துக்கோங்க, வெளியிலேருந்து சாப்பாடு உள்ளே இழுக்கணும். லட்சக்கணக்கான மாலிகுல் சேர்ந்தது தான் அமீபா ஒரு செல். அது சாப்பாடை உள்ளே இழுக்கணும், உள்ளேருந்து உள்ளே இழுத்து மற்ற உறுப்புகளாம் எடுத்துகிட்டு போகணும் அந்த சாப்பாடை. இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வேணும்? ஆற்றல் வேணுமா இல்லையா? அந்த ஆற்றல் எங்கே கிடைக்கும்? சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கும். அடுத்தது அது சாப்பிட்ற சாப்பாடு கார்போஹைட்ரேட்டை உடைச்சா கிடைக்கும். அப்போ கார்போஹைட்ரேட்டை உடைக்க முடியலன்னா அது அந்த வேலையை செய்ய முடியாது. செய்ய முடியலன்னு அது உயிரற்ற பொருள். முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? ஃபிலாசபி கிடையாது, சாதாரண சயின்ஸு. சாமியார்கிட்ட போனீங்கன்னா 2ஐயும் குழப்பி விட்டு ஒரு கதையை அடிச்சு விடுவானுங்க. ஆகா ஓகோன்ட்டு அப்படியே மெய் மறந்துருப்பானுங்க. காசெல்லாம் கொண்டு போய் அங்கே கொட்டுறானுங்க.
ஆமாம், அங்கெல்லாம் போயிட்டு வந்தவன், அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி, தேடி போனேன் எப்படி கடவுள் எங்கடா இருக்காரு அப்படின்னு. ஆமாம், 2-3 சாமியார்கிட்ட போயிருக்கேன். ஆமாம், சரி பார்ப்போம் அடுத்தது. அப்புறம் சயின்ஸ் இங்கே தான், இதுதான் இருக்குது. அப்போ சயின்ஸ் முழுசாக எனக்கு தெரியாது. ஹலோ, சொல்லுங்கள். நல்ல வேலை. முந்தானத்தை அப்படி தான் 1.25 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டேன் இந்த கோஆப்ரேட்டிவ்க்கு. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே மியூட்டில் போட்டது, அது அப்படியே இருந்து போச்சு. கிளாஸே வேஸ்ட். எல்லோரும் ஆன்லைனில் தான் பார்க்குறாங்க பாவம், அவங்களுக்குலாம் மிஸ் ஆகி போச்சு. தெரியல அவங்களுக்கு. அது இல்லாமல் எக்ஸாமு 20 நாள் எக்ஸாமு அவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமு, வர ஞாயிற்றுக்கிழமை ஆல்ஃபர் வந்ததுலேருந்து 20 நாளில் எக்ஸாமு. அதனால் பாவம் அந்த ஸ்டேஷன் டென்ஷன் ஆகும். சரி ரைட், பார்ப்போம். அதான் அப்போ பருப்பொருள் இருக்கு இல்லையா, ரெண்டு தான் இருக்குது பிரபஞ்சத்தில். ஒன்று பருப்பொருள், இன்னொன்று ஆற்றல். பருப்பொருளை ரெண்டாக பிரிக்கிறோம். என்னது? உயிரற்றது, உயிர் உள்ளது. உயிரற்ற பருப்பொருளும் ஆற்றலும் சேர்ந்து அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ், ஒரு சில ப்ராசஸ் செய்கிறதுக்காக உருவானது தான் என்னது? உயிர் உள்ள பொருள். உயிர் உள்ள பொருள் வெரைட்டியெல்லாம் நம்ம பார்ப்போம். இதில் பயாலஜியில் பார்ப்போம். உயிரற்ற பொருள் பார்த்தோம் கெமிஸ்ட்ரியில், என்ன பொருளாக மாறுது, எல்லா கதையும் பார்த்தோம். இப்போது இந்த உயிர் உள்ள பொருள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஆற்றல், ஏது இது, அதெல்லாம். அதேமாதிரி உயிரற்ற பொருள் அளக்கணும், ஆற்றல் அளக்கணும், அளவீட்டியல், அதெல்லாம் பார்க்க போகிறோம். எதில் பார்க்க போகிறோம்? ஃபிசிக்ஸில். ஃபஸ்ட்டே அளவீட்டியல் தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி இந்த உயிரற்ற பொருளை பற்றி தானே, அதுதான் அதோட இயக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ உயிரற்ற பொருள் இருக்கிறதுல சின்ன உயிரற்ற பொருள் எது சார்? வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய பொருள். வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய பொருள்லாம் அணு தான். அப்போ அணுவை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏன் தெரிஞ்சிருக்கணும்? எல்லாமே மொட்டையாக சொல்லாது. வெரி குட், அதான் எதிர்பார்த்தேன். நம்ம உடம்பு எதால் ஆனது? அணுவால் ஆனது. அப்புறம்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அணுவால் ஆனது. அந்த சாப்பாட்டில் அணு எடுத்து அது வேறு மாலிகுலாக மாறி அப்புறம் திரும்ப என்ன ஆகும்? வேறு மாலிகுலாக மாறி நம்ம ஃபார்ம் ஆகிறோம். உடம்பு செல்லாக ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதா? ரைட். அப்போ அணுவை பற்றி பார்க்கலாமா? அணு, ஆட்டம். இதுவும் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம்னா பயாலஜி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வார்த்தை தான் கொஞ்சம் வேறு வார்த்தை, அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கிலீஷ் வார்த்தையில் சயின்டிஃபிக் நேம் அது இதுன்ட்டு. ஏன்னா அவனுக்கு கண்டுபிடிச்சதுனால அவன் பேர் வச்சுக்கிட்டான். நம்மளாலும் கண்டுபிடிச்சிருந்தா நம்ம மொழியிலே வச்சுருக்கலாம், இன்னும் சூப்பராக வந்துருக்கும், நமக்கு ஈஸியாக புரியும். சரி பார்ப்போம். அணு இருக்கிறதுலையே சிறிய பருப்பொருள், அதாவது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய பருப்பொருள் அணு. ஏன்னா அதோட சின்ன பருப்பொருள்லாம் இருக்குது. ஆட்டம் உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? புரோட்டான் கிடைக்கும், நியூட்ரான் கிடைக்கும், எலக்ட்ரான் கிடைக்கும். அது இல்லாமல் நிறையா பேசிட்ரானு, அந்த ஆணு, இந்த ஆணுன்னு வேறு என்னம்மா நியூட்ரினோ, பேசிட்ரானு, அந்த மாதிரி காட் பார்ட்டிகள் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அறிவியல் படி நம்ம இந்த 3 பேரை வச்சு தான் அணுவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை கண்டுபிடிச்சதுக்கே இவ்வளோ விஷயம். ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, இவங்களை 3 பேரை கண்டுபிடிச்சது. நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சானு நான் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கிளாஸ் எங்கெங்கேயோ இருந்து அட்டன் பண்ணுறீங்க. அதுவும் கோஆப்ரேட்டிவ்க்கு கன்னியாகுமரி இந்த பக்கம் இருந்தாலும் சென்னை, திருவள்ளூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து அட்டன் பண்ணுறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சார் தமிழ்நாட்டில். போன மாதம் ஒருத்தர் அங்கே நான் துபாயிலேருந்து அட்டன் பண்ணுறேன் சார் அப்படின்னு கேட்குறாரு. இந்த டைம்லாம் நீ தூங்கியிருப்பியா அப்படின்னு. ஆமாம், அமெரிக்காவுக்கு ஒருத்தர் வந்து போகிறாரு. அவர் வந்து பேசிட்டு போயிருக்கான். நான் பைலட் சார், இருந்தாலும் இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணணும்னா சார் கெட்டு போனான் அப்படி. சரி, வீடியோ பார்த்துக்கியான்ட்டேன். இந்த டைமில் அவன் தூங்கிட்டு இருப்பான். விடிய காலம் 4 மணியாக இருக்கும் அங்கே. இன்றைக்கி நமக்கும் 12 மணி நேரம் கேப் வரும். விடிய காலம் 8 மணியா? 8 மணி இங்கே 12 மணி நேரம். அது ஃபிசிக்ஸ், சாரி ஜாகிரஃபியில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் புரிஞ்சிக்க ரெடியாக இருங்க. நான் சொல்கிறது அவ்வளோதான், சரியா? புரிஞ்சிக்க ரெடியாக இருக்கணும். பாருங்கள், நடத்தினதை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது.
ம், சரியா? ஆமாம். அம்மா பாருங்கள் தோசை சுட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க, நீ ஒழுங்காக சாப்பிட்லாம் அவங்க சமைக்க மாட்டாங்க. போய் 2 நாள் சாப்பிடாம போய் படுத்து பாருங்கள், அம்மா அடுத்த நாள் சமைக்க போடா அவனுக்கு சும்மா சும்மா சமைச்சு வைப்பாங்களான்னு. அவங்க செஞ்ச பொருளை வேஸ்ட் ஆகிறது ரெண்டாவது, அவங்க செஞ்ச உழைப்பை நீங்கள் பயன்படுத்தலை, அவங்களுக்கு கோபம் வந்துடும். உங்கள் மூலையங்க, உங்கள் மூலையை நீங்கள் அது சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா அது சலுப்பாயிரும், போடா அப்படின்னு தூங்கிடும். காலையில் பாருங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லை 6 மணிக்கு எந்திரிக்கணும், படுப்பீங்க. அப்புறம் முழிச்சிட்டு உங்கள் மூளை எழுப்பி விட்ரும், எந்திரா எந்திரிமா அப்படின்னு எழுப்பி விட்ருவோம். நீங்கள் எந்திரிச்சு இன்னொரு 5 நிமிஷம் திரும்ப எழுப்பி விடும், டேய் சீக்கிரமாக எந்திரிக்கணும் எழுப்பி விட்ருவோம். அது இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு தடவை டேய் எந்திரா, இன்னொரு 5 நிமிஷம், அவ்வளோதான் போடா மண்ணாங்கட்டி அப்படின்ட்டு அது தூங்கிடும். உங்கள் மூலையே நீங்கள் சொல்கிறது கேட்காது, ஏன்னா நீங்கள் அது சொல்கிறது கேட்டிங்கன்னா தான் அது நீங்கள் சொல்கிறது கேட்கும். அப்போ நான் எப்படி, எனக்கு எப்படி இருக்கும்? உங்கள் உடம்பு உங்கள் மூளைக்கு அந்த இதுனா எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ நான் சொல்லி தரல யூஸ் பண்ணுறதுலாம் என்ன ஆகும், எனக்கு கஷ்டமாயிடும். அதனாலேயே எனக்கு பிபிலாம் ஏறி போச்சு. கடனை வாங்கி நடத்திட்டு இருக்கிறேன். ஆமாம், ஏண்டான்னு ஆகி போச்சு எனக்கு. சரி பரவாயில்ல, பார்ப்போம். அடுத்தது அதெல்லாம் சேர்ந்தது. அணு இருக்கிறதுலே சின்ன பொருள். அணுவோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இப்போ வீட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு அடுப்பாங்கிற, ஒரு தூங்குறதுக்கான அறை, ஒரு முன்னாடி பெரிய வராண்டா, ஆள், தமிழ் வார்த்தையை தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஆகி போச்சு நம்ம. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அது மாதிரி அணுவோட அமைப்பு. யார் இருக்காங்கன்னு பார்க்கல, வீட்டுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னு பார்க்கல. வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி தாத்தா பாட்டி குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க, ஓகே, அவங்கள பார்க்கல. வீட்டோட ஸ்ட்ரக்சர் தான் பார்க்கணும், சரியா? ரைட். கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போமே, சொல்லுங்கள். கெமிஸ்ட்ரியில் பார்த்தவங்க உட்கரு இருக்கும், அணுக்கரு, உட்கரு, நியூக்ளியஸ். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும், அணுக்கரு. அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு எங்கே நடக்கும், அணுக்கரு இணைவு எங்கே நடக்கும்? நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபிஷன் எங்கே நடக்கும்? கெமிஸ்ட்ரி. எங்கே நடக்கும்னு கேட்டேன். எங்கே நடக்குது ப்ராக்டிக்கலாக? வெரி குட், சொல்லிட்டீங்க. எங்கே நடக்குது இது? என்ன என்ன ஒன்றா சேர்றது? அணுவா? மாலிகுல் கிடையாது, அது மாலிகுல். 2 அணுக்கருவே ஒன்றா சேர்ந்து ஒரே அணுக்கருவாக மாறிடும். எங்கே நடக்கும்னு பார்த்தோம் அது? எங்கே எங்கே? சூரியனில் எப்படி வெப்பம் கிடைக்குது? 2 ஹைட்ரஜன் அணுக்கருக்கள், அணுக்கரு சேருது, அதனால தான் அணுக்கரு இணைவு. அதுக்கு பேர் நியூக்ளியர். நியூக்ளியஸ் தானே, அதுதான் நியூக்ளியர். வந்து வார்த்தைக்குள்ளே அர்த்தம் இருக்குது, அது புரிஞ்சுனா முடியும். நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியஸ். சூரியனில் நடக்குது நியூக்ளியர் ஃபியூஷன். 2 நியூக்ளியஸ் வந்து ஒன்றா, 2 ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், அவங்களோட நியூக்ளியஸ் என்ன ஆயிரும், ஒன்றா இணைஞ்சிரும், ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ்னால் இணைக்கிறது, சரியா? சரி பாருங்கள், வார்த்தைக்குள்ளே அர்த்தம் இருக்குது, அதான் சொல்கிறேன். மனப்பாடமே பண்ண தேவையில்லை, அந்த வார்த்தையை பார்த்தாலும் ஞாபகம் வரும். ஓ இதுப்பா. உடையிறது அப்படியே ஆப்போசிட்டு. எங்கே நடக்குது அது? எல்லா இடத்துலையுமா? எல்லா இடத்துலையும் நடக்காது, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியாது. நடத்தினீங்கன்னா அங்கே வெப்பம் வெளியேறும். அணு உலையில் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா இல்லையா? இல்லையா? பார்த்துருப்போமே. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அங்கே இல்லையா? சரி பார்ப்போம். அதான் அது. அங்கேனாவும் ஒரு அணு உடையும் ஃபிஷனில், 2ஆக உடஞ்சி, அணுக்கரு உடஞ்சி வேறு வேறு அணுக்கெல்லாம் மாறிடும். பார்ப்போம். வார்த்தைக்குள்ளே அர்த்தம் இருக்குது, அதான் சொல்கிறேன். வார்த்தை மனப்பாடமே தேவையில்லை. நியூக்ளியஸ் தான் நியூக்ளியஸ். எல்லா அணுவிலையும் நியூக்ளியஸ் இருக்கும், சரியா? அதை சுற்றிலும் வேலி. இதுதான் வீடுன்னு வச்சுக்கோங்க. வீட்டை சுற்றிலும் வேலி, காம்பவுண்டு, பாதுகாப்பு. இந்த வேலிக்கு பேர் என்னென்னா எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை. வேலியில் யார் சுற்றி வருவா? வேலியில் யார் பாதுகாப்பாளராக உட்கார வைப்பீங்க? வீட்டில் கேட்குறேங்க. நாய் பூனை இருக்குமா? அதுக்கு பூனையும் நாயும் இப்போ பாதுகாப்புக்கு தான் வளர்த்தணும், நம்ம கூட கூப்பிட்டு. செல்லத்துக்காக கிடையாது, கொஞ்சிறதுக்கு இல்லை.
வீட்டில் கொஞ்சம் வேண்டிய குழந்தையெல்லாம் அடித்து துரத்தி விட்டு நாயை கொஞ்சம் இட்டுறோம் நம்ம. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாய் பூனையை அப்படி தானே ஆயிடுச்சு. அது நமக்கு பாதுகாவலர். அதுக்காக தான் வச்சுருக்கோம். ஆமாம், மாறிடுச்சு. ஏன்னாக்கா நம்ம வீட்டில் செல்லமாக வளர்த்த வேண்டிய குழந்தைங்கள பிறந்தவொன்னே கொண்டு போய் அந்த என்னது ப்ளே ஸ்கூல் அதில் தூக்கி போட்டு வந்துடுறாங்க. பாவம். நீங்கள் சொல்லித்தர முடியாது, அவங்க அங்கே போய் சொல்லித்தர போகிறாங்க அந்த டீச்சருங்க. தானே எல்லோரும் மோஸ்ட்லி ப்ளே ஸ்கூலில் படிச்சுட்டு அப்புறம் எல்கேஜி யூகேஜி போயிருப்பீங்க. எல்கேஜி யூகேஜி போனீங்களா? ஆமாம், நீங்களாம் போயிருக்க மாட்டீங்க. பிரச்சனை எல்கேஜி. ஆமாம், அப்பா அம்மாக்கிட்ட கற்றுக்காத என்ன போய் அங்கே போய் கற்றுக்க போகிறோம். அங்கே ஏதோ ஒரு அந்த வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் தான் ஏதோ நார்வே ஸ்வீடன்ல எங்கேயோ 7 வயசுலேருந்து தான் ஸ்கூலுக்கே அனுப்புவாங்க. அது வரைக்கும் அப்பா அம்மா கூட தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு அறிவு வேணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணலாம், சொல்லித்தரலாம் அவங்களுக்கு. குழந்தைங்க சும்மா ஏபிசிடி அவங்க ஊரில் ஏதோ ஒன்று சொல்லித்தரட்டும். சரி, ரைட். நான் இயற்கையோடு பேசுகிறேன். நான் எதுவுமே ஏன் சொன்னதே அதெல்லாம் பேசலை, இயற்கையோடு பேசுகிறேன். அணுக்கரு. இதை சுற்றியில் என்ன இருக்குது? வேலியில் ஆமாம் நம்மளுடைய பாதுகாவலர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாதுகாவலர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அங்கே தான் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு வரும். அதனால் இதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரான் சுற்று வட்டப்பாதை. எலக்ட்ரான்னா என்னென்னு பார்ப்போம். அது ஒரு சின்ன பருப்பொருள், அவ்வளோதான். எலக்ட்ரான் சுற்று வட்டப்பாதை. கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணவங்களுக்கு ரிவிஷன் பாருங்கள், கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம், எலக்ட்ரான் ஆர்பிட். ஆர்பிட்னா சுற்றிக்கிட்டு வர பாதை அப்படின்னு அர்த்தம். ஆர்பிட்டா. ஓகேவா? ரைட். அவ்வளோ இதான் ஸ்ட்ரக்சர். வீட்டை சுற்றிலும் வேலி. அதுக்குள்ளே யார் சார் இருப்பாங்க? சப் அட்டாமிக் பார்ட்டிகள். அட்டாமிக் பார்ட்டிகள். சப்னா அதுக்குள்ளே அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். யாரெல்லாம் இருப்பாங்க? அதோட துணை அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அணு உட்கூறுகள். அணு உட்கூறுகள். சப்பாட்டாமின்னு பிரிச்சிங்கன்னா அதுதான். அணுவுக்குள்ளே இன்னும் யார் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில்லை, இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறவங்க தான் என்ன சொல்கிறாங்க? பாசிட்ரான்ஸு, நியூட்ரினோஸு, அந்த மாதிரிலாம் இன்னும் நிறையா இருக்குது. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இப்படி 3 பேர் இருக்காங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி சயின்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கிறது எங்கே வரும்? இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. கண்டுபிடிக்கிறது எங்கே வரும்? கரண்ட் அஃபேரில் வரும். அதுக்கு பேர் தான் கரண்ட் அஃபேரு. புரியுதா? இன்றைக்கி வரையும் கண்டுபிடிச்சதை படிச்சுக்கிறீங்க. புதுசாக கண்டுபிடிக்கிறது எங்கே வரும்? வந்துடும். அதுக்கு தான் பேப்பர் படிக்கிறீங்களான்னு செக் பண்ணுறாங்க. இவனுக்கு இப்போ கேட்குற கேள்வியெல்லாம் யார் ஜெயித்தாங்க அதையே கேட்டுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி தேவையானது கேட்டால் பரவாயில்ல. அதேமாதிரி சிவிக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வரைக்கும் சட்டம் என்ன சொல்லுதோ இங்கே கற்றுக்குவீங்க. சட்டத்தில் ஆல்ட்ரேஷன் பண்ணால் எங்கே வரும்? பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு வரும். அதாங்க நடப்பு நிகழ்வு. அது நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களான்னு செக் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு இவன் நியூஸை பார்த்து என்னை மாதிரி ஒருத்தன் வரான், நான் பார்க்குறதுலையே சரி யாரோ ஒருத்தர் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வராரு, ஏங்க நேற்றே ஜீவோ வந்துருச்சுங்க, இது கொடுங்க அப்படின்னாங்க. அப்படியா? எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், மானக்கடை போயிடும். ஆமாங்க வந்துருச்சுங்க, எங்களுக்கு ஆர்டர் வரும், வந்தோன்னே உங்களுக்கு பண்ணி தரணுங்க அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் சொல்ல முடியும். அதை தான் செக் பண்ணுறான், நியூஸ் படிக்கிறீங்களா இல்லையான்னு. அதே நீ இந்த மாதிரி புயல் வெள்ளம் வருதில்ல, அந்த டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக இருந்திருந்தா என்ன ஆகும்? நியூஸ் பார்க்காம இருந்திருந்தா 10 பேர் தான் செத்தான். இது வரைக்கும் அந்த ஊரில் அந்த மாதிரி மழையே பெய்யலையாமா. அந்த கலெக்டர் அவெல்லாம் முன்கூட்டியே என்ன பண்ணணும், நடவடிக்கை எடுத்ததுனால தான் 10 பேர் செத்துருக்குறான். இல்லை என்ன ஆகும்? 12 அடி தண்ணி. ஆமாம், 12 அடி தண்ணினா என்ன அர்த்தம்? ஆமாம், ஒரு ஃப்ளோருக்கு மேலே மூழ்கிருச்சு. அப்போ எத்தனை பேர் செத்துருப்பான்? அது நைட்டில் வந்துருச்சு. அவங்க முன்னெச்சரிக்கை, இவன்
நியூஸில் சொல்லிக்கிட்டே இருந்ததை வச்சு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவங்கெல்லாம் மேலே கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அந்த சீட்டில் நீ உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் நியூஸ் படிக்காமல்? அதை விடுமா, அதெல்லாம் நான் சொல்ல வந்தது புரியுதா? நீ ஒழுங்காக பண்ணுன்ற. எதுக்கு கரண்ட் அஃபேர் கேட்குறான்னு புரியுதா? இந்த அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீ எடுத்து என்ன பண்ணாங்க செயல்படுத்தணும். யார் நீ தானே ஆஃபீஸரு, தாசில்தாராரு, ஆரைனா நீ அந்த ஏரியாவுக்கு நீ தான். அவன் டிஸ்ட்ரிக்ட்னாக்க நீ உன்னோட சின்ன ஏரியாவுக்கு நீ, தாலுக்கு தாசில்தார், அந்த ஏரியாவில் நீ தான் ரெடி பண்ணணும். நியூஸ் பார்க்காம இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் இருக்காங்க. அதுக்கு தான் கரண்ட் அஃபேர் நியூஸ் பார்க்குறியான்னு பார்க்குறாங்க. ரைட். சரி, இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். சரியா? இப்போ என்ன பார்த்தோம்? படிப்புனா என்னன்னு பார்த்தோம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இயற்கை அறிவியலை பற்றி படிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். ஒரு சிலருக்கு முடிக்கல, பரவாயில்ல, பார்ப்போம். இயற்கை அறிவியலில் இயற்கையில் என்ன இருக்குது? ரெண்டு தான் இருக்குது. என்னென்ன? பருப்பொருளும் ஆற்றலும். சரியா? கதை மாதிரி கேட்டிங்கன்னா போதும், ஸ்கூலில் உட்காந்துருக்க மாதிரி உட்காராதீங்க. பருப்பொருள்னா என்ன, ஆற்றல்னா என்ன? ஆற்றல். ஆனால் ஆற்றலில் இருந்தால் பருப்பொருள் உருவாக்கும். அதான் பிக் பேங் தியரி. பார்ப்போம். அதை அப்புறம் சொல்கிறேன், வரும் பின்னாடி. ஆற்றல் தான் பருப்பொருளாக மாறிடும். சரி, பருப்பொருள்னா என்ன, மேட்டர்னா என்ன? வெற்றி இடத்த அடைச்சிக்கணும். ஆனால் இன்னொன்று நிறைய இருக்கணும். ரெண்டு எதுக்கு இருக்கா? பருப்பொருள். ஓகேவா? பருப்பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். ரைட். இருக்கிறதுல சின்ன பருப்பொருள் எது? அதை வேதி வினையில் ஈடுபடக்கூடிய சின்ன பருப்பொருள் எது? ஆற்றல். சரி, அணு, ஆட்டம். அதுக்குள்ளே என்ன சின்னது? அதோட அமைப்பு என்ன? அதோட அமைப்பு எப்படி இருக்கும்? உட்கருவும் எலக்ட்ரான் வட்டம் இருக்கும். சரி, அணுவுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க? சப் அட்டாமிக் பார்ட்டிகல், அணு உட்கூறுகள், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சது. இதுக்கு மேலே நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் காட் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சி ப்ரூஃப் வரும். இன்னும் ப்ரூஃப் ஆகலை. சரியா? ஒவ்வொரு பேர் வச்சுருக்கானுங்க. ஒவ்வொரு பார்ட்டிகளுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கு இன்னும் ரிசர்ச் போகணும். அதனால தான் நியூட்டன் ஆய்வு மையம் இங்கே கொண்டு வந்தானுங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில். ஆனால் இயற்கையானது. அது மாதிரி அங்கே வச்சுருந்தான் யூரோப்பில். அது பயங்கர பிரச்சனை வருதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அதை நம்ம ஊரில் கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் திறக்க பார்த்தானுங்க. போராட்டம் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. நியூட்ரினோ ஆய்வுக்கூடம். குரங்கணி காட்டுத்தீலாம் வந்துச்சுல, அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையே ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறானுங்க அவனுங்க. நல்லா மட்டும் தெரியுது. ஃபாரஸ்ட்லாம் பிடிங்கி யார்கிட்ட கொடுக்குறான்? புதிய காடுகள் சட்டம் இருந்துக்குல, அதை கொண்டு வந்துட்டு ஃபாரஸ்ட்லாம் கார்பரேட்டுக்கு விற்க போகிறானுங்க எல்லாத்தையும். அங்கே உள்ள காட்டுவாசியெல்லாம் வெளியில் தூக்கூடான்றான். ஆமாம், அப்படி தான் அந்த இயற்கை வளத்தை சுரண்டது அங்கே வேலை நடந்தது மணிப்பூரில். திருட்டு பசங்க என்ன பண்ணுறது? கார்பரேட்டுக்கு நம்ம ஊர்லேயே அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஃபாரஸ்ட்டில் உள்ளவங்களாம், பக்கத்தில் குடியிருந்தவங்களாம் கொஞ்சம் உள்ளே போயிருப்பாங்க. அவங்களாம் வெளியில் ஏற்றி கொண்டுட்டு வராங்க. பழங்குடியின மக்களையும் சேர்த்து தூக்குடான்னா அப்புறம் போராட்டம்லாம் வலுத்தவுடனே, இல்லை போய் குடியேறியிருப்பாங்களா அவனை மட்டும் தூக்கு, பழங்குடியினர் அல்லாமல். அப்போ அவங்களாம் வெளியேற்றுறதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட போயிடுச்சு? யூனியன் கவர்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தெங்கு மராகடா நியூஸ்லாம் வந்திருக்கும் பாருங்கள். கரண்ட் அஃபேர் படிங்க. சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர் மேக்ஸிமம் தெரியும் உங்களுக்கு. எடுத்து படிச்சுட்டு டவுட் வந்து கேட்கணும். அதான் கரண்ட் அஃபேர். சரியா? ரைட், பார்க்கலாம். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு என்ன வியாழக்கிழமை தானே? நாளைக்கு பார்ப்போம். எவ்வளோ நேரம்? 1:15